மயத்தினானே மரியாதையாக ஓடி நீ யார் பார்க்கணும் நீ நான் எதிர்பார்க்கிறேன் என்ற பேர் படைத்த பெண்கள் போல பேசுபவனே ஆண் பிள்ளை என்று வந்துவிட்டால் மரியாதை சிவனை கருத்தில் அன்பாய் தொழுத தப்பித்துக் கொள்ளலாம் மடையனே விஜயனும் விஜயண்ணா உணவுடா
சாபத்தினால் பணமற்றே சாபத்தினால் பணமற்றே பணத்தினால் பணமற்றே மைத்தின அர்ஜுனா இந்த சமயம் பரசுராமர் கொடுத்த சாபத்தினால் கர்ணன் பெருங்கையனாக இருக்கிறான். இதுதான் தக்க சமயம். எடு பானத்தை கொடு கர்ணன் மீது. அன்புக்குரிய பெரியவர்களை கர்ணனானவன் ஆதியிலே பொய் சொல்லி விந்தத்தை கற்றுக்கொண்டதால் கையில் கரையான நேரத்துல பானம் இல்லாது போயிடுச்சு. வெறுஞ்செயனாக நிற்கிறான். இது சமயம் பார்த்து ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி அர்ஜுனனை பானம் தொடுக்க பானம் பட்டு ரதத்திலே சாய்ந்திருக்கிறார். தன்னுடைய தாயாராகிய அம்மா அம்மா என்று ஊசலாடி கொண்டிருக்கிறார். இப்போது ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி பிராமண வடித்திலே வந்து கண்ணனுடன் சந்திக்கிறதாங்க.
என்ன தேசம்? குருச்சேத்திர தேசம். அப்படி குருச்சேத்திர தேசம் என்றால் டெல்லியாகி அஸ்தினாபுரி பட்டணம். அஸ்தினாபுரி பட்டணத்திற்கு நீங்க காவல் புரியும். என்னை பார்த்தால் எப்படி தெரிகிறது? இந்த ஐராக தெரிகிறது. நான் உண்மையிலேயே ஐராக தெரிகிறேனா? ஐராக தெரிகிறது. நான் எப்பேற்பட்ட தெரியுமா? ஏழை பிராமணா நானே முக்தி எடுக்கும் ஏழை பிராமணா நானே. இந்த அத்திமா நகரத்தில் நான் சென்று வரலாமா? நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா? சொன்னால் தெரியுங்க. காசிமா நகரத்திலிருந்து அஸ்தினாபுரி பட்டணத்து வரை 10 மேலும் 17 நாள் வரை எனக்கு இரவிலும் தூக்கம் கிடையாது, பகலிலும் தூக்கம் கிடையாது. காசி நகரத்தில் இருந்து அஸ்தினாபுரி பட்டணத்து வரை இரவும் இந்த அஸ்தினாபுரி பட்டணத்தில் கர்ண மகாராஜன் என்று ஒரு ராஜன் இருக்கிறாராம். அவரு கேட்டவர்களுக்கு எல்லா பொருள்களையும் வாரி வாரி தருகிறாராம். நான் காசிமா நகரத்தில் காசி ரங்கநாதன் என்று ஒரு ரெட்டியார் இருந்தார். அவர் காலம் ஆகிவிட்டார். அவர் காலத்திற்கு ஏமச்சடங்கு செய்வதற்காக நான் அங்கு வந்தேன். நான் குறைஞ்ச பட்சத்தில் ஏமச்சடங்கு செய்தேன். அடே பிராமணா, நீ ஏன் குறைஞ்ச பட்சத்தில் ஏமச்சடங்குகள் செய்கிறீர்கள் கேட்டாங்க. அப்போது சொன்னேன், எனக்கோ கால தரித்திரம் பிடித்து எனக்கு வக்கில்லாதவன் ஏதோ இன்றைக்கு அரு கழிவுவதற்காக ஏதோ பழப்பு செய்து வந்திருந்தேன். ஆமா, அப்படியானால் அஸ்தினாபுரி பட்டணம் போ. அஸ்தினாபுரி பட்டணம் சென்று போக சொல்லி இருக்கிறார்கள். அங்கு தேசத்தில் என்று அஸ்தினாபுரி பட்டணத்தில் ஒரு அங்கத்தை அரசாட்சி செய்கிறார் கண்ணராஜன் இருக்கிறார். அவர் எடுத்து சென்றால் உனக்கு கேட்ட பொருளை கொடுப்பான். அதை வாங்கி வந்து உன் மனைவியோடு சுகமாக வாழ் என்று எனக்கு அங்கு சொல்லி இருக்கிறார். அப்படியா? அதனால் காசி நாடு வரை அங்க தேசத்து அதிபதியான கர்ண மகாராஜனுடைய பேரும் புகழும் பறந்து ஏனென்றால் கொடவள்ளல் என்று கேட்டவர்களுக்கு கேட்ட பொருளை மறுக்கை மாத்தாத கொடுக்கிறையே கிடையாது. ஆமா, கிடையாது. அப்பேற்பட்ட மன்னனை தேடி நான் வந்திருக்கிறேன். இந்த அஸ்தினாபுரி பட்டணத்தில் அவர் எங்க இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? அதோ தெரிஞ்சு பார்த்தீர்களா? ஆமா, குருச்சேத்திரமேடு அங்க இருக்கார். அப்படியானா அந்த விளக்கு தெரிகிறது பார்த்தீங்களா? அதத்தில் மீது பாருங்க, சாந்தி இருக்கிறார். அன்னவரை கிட்டே போனால் தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் இந்த குருச்சேத்திர பூமிக்கு காவல்கார் தானே? இந்த குருச்சேத்திர பூமிக்குள் நான் போகலாமா? நான் பார்ப்பதற்கு பாப்பான் தானே? நான் குருச்சேத்திர பூமியில் நடக்கக்கூடிய போர்களத்து முனையில் இருக்கக்கூடிய குருச்சேத்திர பூமி சத்திரியனும் அல்ல. இல்லை, குருச்சேத்திர பூமியில் ரத்தத்தில் நடக்கக்கூடிய பாப்பானும் அல்ல. இல்லை, ஏனென்றால் நான் ஒரு வேஷதாரி. நான் 4 வருணத்தாரத்தில் பிராமணனும் அல்ல, வைசியனும் அல்ல, சத்திரியனும் அல்ல. நான் சூதிரன். ஆமா, சரி சாமி.
நான் சூதிரன். நான் சூதிரனாக இருக்கக்கூடியவன். அந்த கர்ணன் பிறக்கும் போது அவங்க தகப்பனார் பிராமண உருவத்தில் பிள்ளையை பெற்றெடுத்தார். அவர் வெற்றியை கற்றுக்கொண்ட போது பிராமணனாக வெற்றியை கற்றுக்கொண்டார். இப்போது நான் யார் என்று தெரிகிறதா? சூத்திரதாரியான நான் கிருஷ்ணன். அவருடைய மனத்தை சோதித்து இந்த ரத்தத்தில் நடக்கக்கூடியவன் பிராமணனாக இருந்தால் ரத்தத்தில் நடக்க மாட்டான், பிணத்தை பார்த்தால் போக மாட்டான், அதனால கர்ணன் விவேகம் உள்ளவன். இதை அறிந்து அவன் சிறிய வயதிலிருந்து செய்த தானத்தை எல்லாம் கொடுத்தால் அவனுக்கு பெருமை, அதை கொடுக்க மறுப்பானே ஆனால் கண்ணனாகிய எனக்கு பெருமை. புரிகிறதா? கர்ணன் பின் ஒரு காலத்தில் பிராமணனாக வந்து நம்மை ஏமாற்றி தானத்தை வாங்கிவிட்டானே என்று உலகம் என்னை பழிக்க கூடாது. நான் ஏன் என்றால் இந்த உலகத்தில் எத்தனை அவதாரம் இருக்கிறதோ அத்தனை அவதாரத்திலும் செல்லக்கூடிய திறமை வாய்த்தவன் நான் அவதார புருஷன். அதனால்தான் ரத்தத்தில் நடக்க கூடாத பாப்பானாக நான் ரத்தத்தில் நடந்து செல்கிறேன். இதை அறிந்து எனக்கு அவன் கொடுக்கக்கூடிய தானத்தை முழு மனதோடு கொடுக்கிறானா இல்லையா என்பதை பரிசோதித்து தான் நான் தானத்தை பெற வேண்டும். இப்போது நான் கர்ணனிடம் செல்கிறேன். பாரதத்தில் நீரும் ஆனந்தமாக நீரும் தீரன திரசுகின்றாய் தெரிந்துனே நான் வந்தேன். ஏராளமான தர்மம் மீந்திடும் கர்ணன் எங்கே தாராளமாக சொல்லும் தளபதி மன்னனா. மணிமகுட ரத்தினம் பொருந்திய கிரீடம் பொருந்திய மகாராஜா பார்ப்பதற்கு பெரிய மகாராஜனாக தோன்றுகிறாய். யானோ இந்த அரதராத்திரியில் இந்த ரதத்தில் இருக்கிறாய். நானோ கர்ணனை தேடி வந்து விட்டேன். அந்த கர்ணன் எங்கே இருந்திருந்தார் எனக்கு கொஞ்சம் தெரிய சொல்லுமாப்பா. ஆனால் சாமி கர்ணன் காசி விஸ்வேசலிங்க மகதேவா சாமி எனக்கு பேசிடவும் சக்தி இல்லை. எந்த பாவமோ கர்ணா எந்த பாவமோ ஐயோ
பேசவோ சக்தி இல்லை எந்த பாவமோ கர்ணா எந்த பாவமோ நான் என்ன செய்வேன் எனக்கு பேசத்துக்குரிய சக்தி இல்லடா கர்ணா நான் 10 மேலும் 17 நாள் இரவு பகல் நித்திரை சுகம் எதுவும் இல்லாமல் நடந்து வந்து என் பலன் பயனற்று போய்விட்டதே கர்ணா நான் என்னடா செய்து கர்ணா கர்ணா எந்த பசி நான் தீர வந்து